இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று மார்ச் மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நாம் மிக முக்கியமான ஒரு கருத்தை தியானிக்கவிருக்கிறோம். நமக்கானது எங்கு இருக்கிறது, அங்கு இருப்பது என்ன, அதை நாம் பயன்படுத்தி கொண்டால், அதை நாம் உரிமையாக்கி கொண்டால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்பதை அடையாளம் காண்றோம். பார்த்தீங்களா? இதுதான் இன்றைய தியானம். அடையாளம் கண்டுக்கணும். நாம பார்க்கறது இதுதான் என்று அந்த ஒரு உள்ளார்ந்த நிலை இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு மாபெரும் ஒரு பிரச்சனை பெற்றுக் கொடுக்கும். பரிசேயராய் சொல்வது கேட்பாங்க, போதகரே, உங்களுடைய சீடர்களுக்கு நோன்பு இருக்கிறது கிடையாதுன்னு கேட்பாங்க. அவங்க ஏன் நோன்பு இருக்கணும்? மணமகன் கூட இருக்கின்ற பொழுது அந்த மனைவியிட்ட நோன்பு இருக்க மாட்டாங்க. ஏன் நோன்பு இருக்கணும் என்று சொல்லுவார். என்றால் தான் இறைமகன் மணமகன் என்பதை என் சீடர்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க. கடவுளே கூட இருக்கும்போது எதுக்கு அவங்க வேண்டணும்? நான் கூட இருக்கிறேன், என்னை கடவுள் நம்புறாங்க. ஆனால் நோன்பு இருந்து ஜெபிக்க அவசியம் இல்லை அவங்களுக்கு. அப்ப என்னை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். நான் கடவுளுடைய பிள்ளை அவங்க அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. அவங்க நோன்பு அவசியம் கிடையாது சொல்லுவார். அப்போ நம் கடவுளை அடையாளம் கண்டுகொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு 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 உள்ளார்ந்த ஆன்மா சார்ந்த விஷயம். அதுதான் இந்த தவக்காலத்தில் மிக அவசியமான ஒன்று. அன்பியத்துக்கு போவோம். அங்கே ஒரு அம்மா சில கருத்துக்களை பகிர்ந்துக்கினாங்க. என்னன்னு சொன்னால், என்னோட பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் போச்சு. நான் ஒரு 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 இந்து ஆலயத்தை சொல்லி அந்த கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு வந்தேன்னு சொன்னாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏம்மா, நமது கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு இல்லையா டக்குன்னு ஆண்டவர் மண்டி ஈட்டிங்க மன்றாடுங்களே. அவர் ஆண்டவர் கொடுக்க போகிறாங்க. இடத்துக்கு அந்த அம்மா அதை முட்டு மொழி பேசுனாங்க. என்றால் நமக்கானது இருக்கின்ற இடம் இதுதான் சொல்லிட்டு அவங்க அறியாமல் வேறு தெய்வத்தை நாடி போகிறாங்க பாருங்க. அதுக்கு சொல்ல வரேன். சொல்களே, அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அந்த அடையாளத்தை நாம் பெற்றுக்கணும், நம்ம தக்க வச்சுக்கணும். அதான் மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு பாருங்க பார்ப்போம். முதல் வாசகத்தில் ஆண்டவர் மாபெரும் செயல்களெல்லாம் செஞ்சு எகிப்திலிருந்து மக்களை கூட்டு வர்றாரு. அங்கே சீன் பாலைவனத்தில் என்ன பண்றாங்க? அந்த மக்கள் இறங்கி தங்கி இருக்கிறாங்க. ஆனால் எகிப்துல செஞ்ச காரியம் மகத்தான காரியம். செங்கடலை பிரிச்சு யார் செய்வா? எகிப்து படை தளபதியை அவன் மிரண்டு போய் பார்க்குறான். சொல்ற வார்த்தையை பாருங்க, கடவுள் தாமே, இஸ்ரவேலுடைய கடவுள் தாமே மக்களுக்காக போராடுறாருன்னு சொல்லுவான். அவர்களுக்காக போர் செய்கிறான்னு சொல்லுவான் பாருங்க. செங்கடல் அதை முன்னிட்டு அந்த அளவு கடவுள் மக்களுக்காக தன் வலிய கருத்தை பயன்படுத்தினாரு. அப்பேற்பட்ட கடவுளை என்ன பண்றாங்க பாருங்க, எங்களை கொன்னுடவா இங்க கூட்டு வந்து எங்களை நீ தண்ணி முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை. எங்களை தண்ணி கொடுக்காம கொன்னுடவா மோசே அங்கிருந்து எங்களை கூட்டு வந்து என்ன என்று மக்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்பினாங்கன்னா இந்த வார்த்தை வரும் பாருங்க. அவங்க ஆண்டவர் அடையாளம் கண்டு இன்னும் உங்களுக்கு சரியா புரிஞ்சிக்கல. ஆண்டவர் எத்தனை கொள்ளை நோய், 10 கொள்ளை நோய்களை கொடுத்து அவ்வளோ பெரிய அரசனை மண்டியிட வைத்து எகிப்து அப்பேற்பட்ட ராஜாங்கத்தையே அழித்து நம்மளை மீட்டு வந்தாரு. கடவுள் வல்லமை அனைத்தையும் செய்து முடிக்குங்கிற ஒரு விசுவாசமே இல்லை பாருங்க உங்களுக்கு. சர்களே, கடவுள் அதையும் நம்ம பொறுத்துட்டு நம்ம தண்ணி கொடுக்குறாரு. அங்கே நம்ம அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். சின்ன கதவு ஞாபகத்துக்கு வருது. ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணா, ஒரு நாயை வச்சிருந்தான். அந்த நாயோடைய கழுத்தில் ஹோட்டலில் பார்த்தா ஒரு ஒரு கண்ணாடி கல் கடந்துச்சு, கண்ணாடி மாரி கடந்துச்சு ஒன்று. அதை எடுத்து நம்ம நாய் கழுத்தில் கட்டி அதை ஊரா சுற்றி வச்சு அப்படி போயிருக்கிற பொழுது அந்த ஊரில் இருக்கிற ஒரு நபர் அதை பார்க்குறாரு. நாய் கழுத்தில் என்னவோ
வித்தியாசமா கட்டி தொங்குது. அது என்னன்னு தெரியல. ஒத்து பார்க்குறார். அவர் ஒரு நகை வியாபாரி. அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, அந்த நாய் கழுத்துல கட்டிருக்கிறது சாதாரண கண்ணாடி கல்லு கிடையாது, அது வைரம்னு தெரியுது அவருக்கு. பிச்சைக்காரனுக்கு வைரம்னு தெரியல. இவர் பார்த்துட்டாரு, ஆஹா இது வைரமாச்சு, பல லட்சம் பெருமாச்சே. சரி, எப்படியாவது அந்த பிச்சைக்காரனை ஏமாத்தி வாங்கின்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் போறாரு. போயிட்டு அது காட்டிக்கல. எப்பா என்னது இது நாய் கழுத்து கட்டி வச்சிருக்கியே? அது ஒன்றும் இல்லை சாமி, அது ஒரு ஹோட்டலில் கறந்துச்சு, அதை எடுத்து நான் நல்லா பார்த்த கரடி வெள்ளையாக கரடி மாதிரி கறந்துச்சு, நாய் கழுத்து கட்டி வச்சிருக்கேன். அதை நீ கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. சரி கொடுக்குறேன், நான் உனக்கு 500 கொடுக்குறேன். எவ்வளோ? 500 கொடுக்குறேன். நான் பிச்சைக்காரன் என்ன பண்ணுறான், நீ 1000 கொடு நான் கொடுக்குறேன். பிச்சைக்காரன் சொல்கிறான், 1000 சும்மா ஒரு கல், அது பார்க்க அழகாக வீட்டில் வைக்கலாம் கேட்குறேன் நான், இன்னும் 1000 கேட்குறான்ட்டு 1000 கொடுப்பேன் நீ, நான் கொடுக்க முடியாதுன்றான் பிச்சைக்காரன். இவன் என்ன பண்ணுறான், சரி போட்டு வாங்கலான்ட்டு இப்படி போகிறான். போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்க்குறான், அந்த நாயக்கத்தில் இந்த கல் கிடையாது. வேற ஒருத்தன் வாங்கிட்டு என்ன பண்ணுறான், போகிறான். இவனுக்கு புருக்குன்னு ஓடுறான். என்னடா பண்ண, இந்த கல் எங்கே? அதோ அவர் 1000 கொடுத்து வாங்கின்னு போறாரு பாரு. பார்க்குறான், அட பாவி, அது என்னன்னு தெரியும் அவனுக்கு, பல லட்சம் பெருமனமுள்ள வைரம் விடாது, அதை போய் அல்பம் ஒரு 1000 கொடுத்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னான். அந்த பிச்சைக்காரன் சொன்னான், அட பாவி, அது என்னன்னு எனக்கு தெரியாது, அது என்ன உனக்கு தெரியும்ல, உனக்கு இத்தனை லட்சம் பெருமானம் உள்ள பொருள்னு தெரிஞ்சு என்கிட்ட 500 பேரம் பேசுனியே, இப்போ ஏமாந்து போ அப்படின்னு சொல்லி போனானா. உண்மைதான் சகோதரர்களே, அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அந்த அடையாளம் கண்டு கொண்டதன் மதிப்பை தனதாக்கி கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு. எவ்வளவு வாய்ப்பு அடையாளம் கண்டுபிடிச்சா அதை தன்னை பயன்படுத்தி கொள்ள பாருங்க. விசுவசிக்கணும், ஆண்டவரே எனக்கானது அங்கே இருக்குதுன்னு. அதை பேய் அடையாளம் கண்டுபிடிக்குது. பயிராச்சு பாருங்க, பேய் அடையாளம் கண்டுபிடிக்கும். எங்களை நீ யார் தெரியுமா, நீ இறைமகன் எங்களுக்கு தெரியும், எங்களை ஒழித்துட வந்துரு, பேய் அடையாளம் கண்டுபிடிக்குது ஆண்டவரை, மனுஷன் கண்டுபிடிக்கல. சகோதரர்களே, அவ்வாறு அந்த அடையாளம் கண்டு அவரை நம்பினோம் என்றால் அது ஒருபோதும் வீணாகி போகாது. 2ஆம் வாசகம் பாருங்க பார்ப்போம். அற்புதமான அந்த வரியை நம்ம கவனிக்கிறோம். பவுல் சொல்ல பாருங்க பார்ப்போம். கடவுளை விசுவசிங்க, நம்புங்க, அந்த நம்பிக்கை ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அந்த வசனம் உயிர் மாதிரி இந்த வாசகத்துக்கு. நீங்கள் நம்புங்கள், அந்த நம்பிக்கை ஏமாற்றத்தை கொடுக்காது. நீங்க ஏமாந்துட மாட்டீங்க. முதல் வாசம் மக்கள் என்ன பண்ணாங்க, நம்பல. இருந்தாலும் கடவுள் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு உதவி செஞ்சாரு. நம்பாதவங்களுக்கே அவர் உதவி செய்ய நம்ம யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நம்பினால் நம்பினோர் கெடுவதில்லை, இது நான் மறை திருப்பது பெரியன்னு சொல்லியிருக்கேன். சகோதரர்களே, ஆண்டவரை நம்புவோம். இந்த அடையாளம் காணும் முயற்சியிலே தான் ஒரு பெண் வெற்றி பெறுகிறார். அதுதான் 3ஆம் வாசகம், இன்னைக்கு லட்சித வாசகம். சமாரிய பெண். சமாரியர்கள் யூதர்களை பழக மாட்டாங்க. கிமு 722 அசிரிய படையெடுப்பு வந்த பொழுது அசிரிய மன்னன் என்ன பண்றான், இஸ்ரேலை ஜெயிக்கிறான். ஜெயிச்சுட்டு அங்கே தன்னுடைய மக்களை குடியேற்றலாம். அப்படி குடியேற்றிய மக்களோடு யூதர்கள் என்ன பண்றாங்க, யூதர்கள் அசிரிய மக்களும் ஒரு கலப்பினமா மாறுறாங்க. சமாரியா பகுதியில் அப்படி மாறுறாங்க. அப்படி மாறுகின்ற அந்த மக்களோடு யூதர்கள், ஏன்னா நீ கலப்படமாயிட்டு, நீ பியூர் யூதம் கிடையாது. அது என்ன பண்ணுவாங்க, இந்த மக்கள் அந்த மக்கள் கூட பழக மாட்டாங்க. இந்த சுச்சுவேஷன் அந்த சமாரியாவுக்கு என்ன பண்றாரு, ஏசப்பா அங்க போற வழியில் அங்க போறாரு. சமாரியா என்ன பண்றாரு, சிக்காரங்களை ஊருக்கு போறாரு. அங்க போய் தாகம், அம்மா தண்ணி கொடுக்குமான்னு கேட்கிறாரு. அந்த அம்மா பாருங்க, யூதர்கள் தண்ணி கேட்க மாட்டாங்களே, தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா அங்க போய் என்ன பண்றாரு, அம்மா நீ கொடு. அந்த மாதிரி பண்றாங்க, தாயங்கிறாங்க, பேசுறாங்க. ஆனால் ஏசப்பா சொல்ற வார்த்தை கவனிங்க பார்ப்போம். வந்திருப்பவர் யார் என தெரிந்தால், நான் யாருன்னு நீ அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா
வாழ்வு தரும் தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன் என கேட்டிருப்பேன் சொன்னார். சிலர்களே, ஆண்டவரை அடையாளம் கண்டு அவரை நாம் சொந்தமாக்கி கொண்டு நமக்கு தேவையானதெல்லாம் அவர்கிட்ட கேட்டுன்னு வச்சிங்களேன், நிச்சயம் அவங்க தர அவர் காத்துக்கிட்டு இருக்கார். சமாரிய பெண்கிட்ட சொன்ன வார்த்தை ஆண்டவர் நீங்க நம்ப சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நான் யார் என்று நீ தெரிந்து கொண்டால், என்னை அடையாளம் கண்டு கொண்டால் இவர் எங்கேயும் போக மாட்டேன், வேற தெய்வத்தை நாடி போயிருக்க மாட்டேன், நீ அன்பை சொன்ன எங்கேயும் போயிருக்க மாட்டேன். எனவே நான் தான் கடவுள். என்ன பண்ணுங்க, நீங்க அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அப்படி அடையாளம் கண்டு என்னை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விசுவசித்தால் உங்கள் விசுவாசம் ஒருபோதும் உங்களை ஏமாற்றாது. இது ஆண்டுடைய வாக்குறுதி என்று. எனவே சிலர்களே, ஆண்டவரை அடையாளம் கண்டு அவரை முழுமையாக விசுவசிப்போம். அவருடைய அன்பையும் அருளையும் ஆசிரியையும் பெறுவோம்.